கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரை. நம்ம அதிகப்படியான ஆசீர்வாதமான விஷயங்களை எதிர்பார்ப்போம். சில அறிவுரைகளையும் நம்ம கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நாம இந்த உலகத்துல நிறைய சூழ்நிலைகளில தோத்து போவோம், ஏமாந்து போவோம். இந்த மாதிரியான விஷயங்களிலெல்லாம் இருந்து நாம தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கர்த்தருடைய விருப்பம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நாம எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலையும் ஏமாந்து போகாம, யாராலையும் படுத்தப்படாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம். அந்த வகையில ஒரு விழிப்புணர்வான ஒரு வார்த்தைய இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். என்னன்னா, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். பிரிந்து போகிறவன் தன் இஷ்டப்படி தன் இச்சைகளை செய்யறான் அப்படின்னு சொல்லி இங்க வேதத்துல ஒரு வார்த்தை உண்டு. இந்த வசனத்தை வாசிச்சப்போ நான் ஆண்டவரோட சமூகத்துல ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், அனுபவபூர்வமா. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்துகிட்டு இருக்கும். நாம் அதுல கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையினுடைய ஒரு முக்கியத்துவம். சரி, பிரிந்து போகிறவன் அப்படின்னா யாரு அப்படின்னா, ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கும். இந்த கூட்டு குடும்பத்துல நம்ம பசங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க, அல்லது பிள்ளைங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் அந்த அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணம் பண்ணி வச்சு அவங்களை எல்லாம் குடும்பமா தன்னோட மருமக்களோட பேர குழந்தைகளோட ஒரு வீட்டுல இருந்து அவங்க சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு அவங்க எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஆனா அந்த சகோதரிகளுக்குள்ளேயே யாராவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டம் போல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அக்கா சொல்றதை கேட்க மாட்டாங்க, தங்கச்சி சொல்றதை கேட்க மாட்டாங்க, அப்பா சொல்றதை கேட்க மாட்டாங்க, அம்மா சொல்றதை கேட்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி உங்க குடும்பத்துல இப்படி கூட்டு குடும்பமா இருந்தீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்குன்னு எப்படி சேமிச்சு வைப்பீங்க, உங்க பிள்ளைகளுக்குன்னு எப்படி சேமிச்சு வைப்பீங்க, கல்யாணம் பண்ணியாச்சு இல்ல, நீங்க தனியா இருந்து உங்க குடும்பத்தை நடத்த வேண்டியது தானே, நீங்க சம்பாதிக்கிறதை எல்லாம் கொண்டு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட கொடுப்பீங்க, அவர் எல்லாத்துக்கும் சமமா பங்கிட்டு கொடுப்பாரா, அது முறை இல்லையில்ல அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் புகை போட்டுருவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமா நாம ஏன் போய் இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டம் போல செய்வாங்க, அவர்கள் இச்சைகளை நிறைவேற்றுவாங்க. அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். ஏப்பா இப்படி பண்ற அப்படின்னா, நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களா நான் தனியா போறேன்னு சொல்ல மாட்டாங்க. யார் அந்த ஒற்றுமையை விரும்புகிறார்களோ, யார் அந்த கூட்டமைப்பை விரும்புகிறார்களோ, யாரு நம்முடைய குடும்பம் எல்லாம் சிதறாம இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வாயாலேயே சொல்லணும், நீ தனியா போயிருப்பா அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. அந்த மாதிரி நம்முடைய நண்பர்கள் அப்படித்தான். நம்ம கூட நெருங்கி பழகிற 3-4 நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் நமக்கு இஷ்டம் போல செய்வாங்க. ஏன்னா நாமளே அவங்கள இந்தப்பா இனிமே உன்னுடைய நட்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க, அவங்க இஷ்டம் போல. குடும்பத்திலே ஆகட்டும், திருச்சபையில் ஆகட்டும், பணி செய்கிற இடத்துல ஆகட்டும், யாராவது ஒருவர் அங்க இருக்கக்கூடிய தலைமைக்கு கட்டுப்படாம, அங்க இருக்கக்கூடிய கூட்டமைப்புக்கு கட்டுப்படாம, அங்க இருக்கிற ஒற்றுமைக்கு கட்டுப்படாம தான் இஷ்டம் போல செய்யறாங்க. நம்ம குடும்பத்திலேயாவது மற்ற எல்லா விஷயத்திலையும் செய்யறாங்கன்னா நாம புரிஞ்சுக்கணும் என்னன்னு, அவங்க நம்மளை விட்டு தனியா பிரிஞ்சு போறதுக்காக முயற்சி பண்றாங்க. அவங்க நம்ம கூட ஒற்றுமையா இருக்க விரும்பல, இந்த கூட்டமைப்புக்குள்ள இருக்க விரும்பலன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சரி நீங்க பிரிஞ்சு போறதா இருந்தா போங்கன்னு சொல்லி விட்டுறணும். ஏன்னா இல்லைன்னா அவங்க இஷ்டம் போல அவங்களுடைய இச்சைகளின்படி செஞ்சு அங்க தினமும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தினமும் சண்டைகள் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை, தினமும் அதாவது சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்தோம். அன்பானவர்களே,
ஒருவேளை அப்படி யாராவது நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய உறவுகளுக்குள்ளேயோ நட்புக்குள்ளேயோ இருக்கிறாங்கன்னா அவங்க பிரிஞ்சு போகட்டும்னு விட்டுருங்க. அவங்களை இழுத்து பிடிக்கணும்னு நினைச்சு நாம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு இருப்போம். அதனால அந்த மாதிரியான உறவுகள் நமக்குள்ள இருந்தா விழிப்புணர்வோட இருந்துக்குங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுங்களா? அவங்க இஷ்டம் போல ஒருத்தர் செய்யறாங்கன்னாவே நீங்க அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்க. சரியா? நம்ம குடும்பத்துல யாராவது இருந்தா நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட அவங்ககிட்ட நடந்துக்குங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்கள் கண்களை திறக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, பிரிந்து போகிறவன் தன் இச்சைகளின்படி செய்கிறான் என்கிற அந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருப்பதை நாங்கள் ஆவியானவரை கொண்டு உணர்ந்து கொள்கிறோம். ஒருவேளை எங்களுடைய குடும்பத்திலோ எங்களுக்குள்ளோ யாராவது அப்படி இருப்பார்களே, ஆனால் அவர்களிடத்துல நாங்கள் தர்க்கம் பண்ணாமல் அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஜெபம் பண்ணுவதோடு மட்டும் எங்களை நிறுத்தி கொண்டு அவர்களால் நாங்கள் நஷ்டப்படாதபடி, அவர்களால் நாங்கள் சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா ஞானத்திலும் அவர்கள் தலையிடுவார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர்களாக நடந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.